அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். எவருமே எதிர்பார்த்திடாத சாதனையை சீமானுக்காக நிகழ வைத்த தமிழ்நாட்டு பெண்மணிகள். இது குறித்த இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றிலே இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் ஓட்டு தான் அதிகமாக இருந்திருக்கு அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா இந்த முறை தேர்தல் மாத்திருக்கு. இந்த முறை வழக்கத்திற்கு அதிகமாக கிட்டத்தட்ட பெண்கள் 8 லட்சம் வாக்குகள் அதிகமாக போட்டிருக்காங்க அப்படின்னும், ஆண்களை விட இந்த மாதிரி பெண்கள் ஓட்டு அதிகமாக இருக்கிறது வரலாற்றிலே இதான் முதல் தடவை அப்படின்னும், இதுலயும் குறிப்பா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் வாக்காளர்கள் பார்த்தீங்கன்னா புதிய வாக்காளர்கள், அவங்க அனைவருமே பெண்கள் அப்படின்றது தான் அனைவருமே ஆச்சரியப்படக்கூடிய விஷயமாகவே இருக்கு. இந்த விஷயத்துல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுமே அவங்கவுங்க பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன தேவைகள் அப்படின்றத இவங்களாகவே பார்த்து பண்ணிய ஒரு விஷயத்தினால அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கருத்து கணிப்பின் போதும் எங்களுடைய வாக்கு இந்த வாட்டி சீமானுக்கு தான் நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளுக்காக போட போறோம் அப்படின்றத பகிர்ந்திருக்காங்க. இப்படி ஒரு பக்கம் இருக்க, கல்லூரி மாணவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்க எல்லோருமே புதிய வாக்காளர்கள் அப்படின்னும், இந்த முறை திமுக அதிமுகவை நம்பி பிரோஜனம் இல்லை, எங்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னும், எங்களுக்குள்ள இருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மத்தியிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு பேசி வச்சுட்டு தான் நாங்கள் ஓட்டே போட போறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி தேர்தலுக்கு முன்னிருந்து பெண்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஓட்டு சீமானுக்கு தான் அப்படின்றத நிறைய இடங்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரியே கிட்டத்தட்ட 5 லட்சம் புதிய வாக்காளர்கள் ஓட்டு போட்டிருக்கிறது திமுக கட்சியும் அதிமுக கட்சியும் கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா முன்பு இருந்தே தேர்தல் கருத்து கணிப்புகளில் பார்த்தீங்கன்னா பெண்களுடைய ஓட்டு அதிகமாக சீமானுக்கு தான் இருக்க போகுது அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு சொன்னாலும், இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத தேர்தல் முடிஞ்ச அப்புறம் தான் பார்க்கணும் அப்படின்னு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி வந்த கருத்து கணிப்பு தகவல்கள் அத்தனையுமே உண்மைதான் அப்படின்னு நிரூபிக்கும் வண்ணம் இந்த மாதிரி பெண்களுடைய ஓட்டு அதிகமாக இருக்கு அப்படின்னு தந்தி தொலைக்காட்சி வெளியிட்டிருந்த ஒரு செய்தி அப்படின்றது அனைவருமே கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் வர ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வெளியாக போற நிலையில சீமானுக்கு சாதகமாக வாக்கு வளர்றதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு மூத்த பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா அனைவருமே அவங்களுடைய நேர்காணலில் பகிர்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. முன்பு 7% வாக்கு வங்கி சீமான் வச்சிருந்தாரு. கிட்டத்தட்ட 30 லட்சம் வாக்குகளை வாங்கி 3வது பெரிய கட்சியாக மாற்றிருந்தாரு. ஆனா இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுடைய ஒரு உயர்ந்த குறிக்கோளே என்ன அப்படின்னா, இந்த முறை 1 கோடி வாக்கு வாங்கணும் அப்படின்றதா தான் இருக்கு. இதை நிச்சயமாக நிறைவேற்றுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அப்படின்னு அனைத்து கருத்து கணிப்பு தகவலுமே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் இந்த தகவல் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.